ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஸ்டூடெண்ட். என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் என்ன உங்களுக்கு இந்த முறை ஷேர் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் ஒரு டெஸ்ட் பேட்சுக்காக போயிருந்தேன் இன்ஸ்டியூட்டுக்கு. அப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுலேயே மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஸ்டின் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இல்லை இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா, கொஸ்டின் நம்ம ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறோமோ, ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்மளுக்கு மார்க் கிடையாது, இருந்தாலும் நம்ம எப்படி ஷேட் பண்ணுறோம், கரெக்டான ஆன்சரை ஷேட் பண்ணால் தான் நம்மளுக்கு மார்க். அப்படி தானேங்க. இப்போது அது நம்ம என்னென்னா, நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே 1ல் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம 200ல் தான் முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், நான் போடுவேன். செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும், நான் போடுவேன். தேர்ட் கொஸ்டினில் ஒரு 2 ஆப்ஷனை பார்க்கும்போது இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது அந்த கொஸ்டினை நான் அப்ரோச் பண்ணினேன் அப்படின்னா மேபி ஆன்சர் தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நான் அவாய்ட் பண்ணணுன்னா நான் அப்போது அந்த தேர்ட் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th கொஸ்டின் வரணும். 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், 5th போடுவேன். 6th எனக்கு தெரியல, அங்கே எனக்கு சுத்தமாகவே தெரியல, ஃபஸ்ட்டாவது இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு டைலமாவில் இருந்தது. 6th கொஸ்டின் பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சரே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த டைமை நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, 1லேருந்து 200க்குள்ளே நம்மளுக்கு எந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். ஸோ அப்படி ஷேட் பண்ணும் போது இந்த கொஸ்டினெல்லாம் எனக்கு தப்பே ஆகாது, இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக எனக்கு மார்க் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சி ஷேட் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கு ஒரு சின்ன தப்பு கூட வராத, ஒரு மார்க்கும் கம்மியாகாத, நம்ம ஃபுல் மார்க்கு நம்ம கேரண்டி எடுத்துருவோம். ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு 1லேருந்து 200க்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 120, ஏன்னா மேக்ஸிமம் தமிழ் எல்லாருமே ப்ராக்டிஸ் எடுத்துருவோம். தப்பே வராத அளவுக்கு போடணும் அப்படின்னா 80+ அந்த மாதிரி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அங்கே வேறுபடும். நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ 80+ தமிழில் போடுறோம். அப்போ ஜிகே வரும்போது ஜிகேலேயே நம்மளுக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 40 கொஸ்டினுக்கு நம்மளுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் அடிக்க தெரியுது. இப்போது சம்ஸில் நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக போடும்பொழுதே போடுற அளவுக்குள்ள நம்மளுக்கு சம்ஸில் ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் போடும்போது நம்மளுக்கு ஜிகேயில் ஒரு 101 கொஸ்டின்லேருந்து 200க்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். அப்படின்னும் போது ஒரு 120 கொஸ்டின்ஸை நம்ம தப்பே இல்லாமல் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்மளுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிவிடும். ஸோ செகண்ட் ரவுண்டு பார்த்தோன்னா நம்ம டைலமாவில் விட்டோம் இல்லையா, இதுவா அதுவான்னு ஒரு கொஸ்டின்ஸை நம்ம விட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 80 கொஸ்டின்ஸில் ஒரு 40 கொஸ்டின்ஸு நம்மளுக்கு அங்கே இருக்கும். அந்த 40 கொஸ்டின்ஸில் நம்ம எப்படியுமே இதுவா அதுவான்னு ஏன் அங்கே டவுட் வருதுன்னா, நம்மளுக்கு அந்த யோசிக்கிற தன்மை அங்கே அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ண டைம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்க விட்டோன்னா நம்ம மனசு என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி படித்து வச்சதை ஞாபகப்படுத்தி நம்மளுக்கு ரீகால் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டைமை நம்ம கொடுக்காம நம்ம இதுதான் இருக்குன்னு ஒரு ஆன்சரை பண்ணிட்டு போவோம் இல்லையா, ஷேட் பண்ணோம் அப்படின்னா மேபி அது தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை குறைக்கணும் அப்படின்னா அந்த ஆன்சரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினை போயிடுங்க. எது நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸை முதல்ல ஷேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டைலமாவில் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம சப்கான்ஷியஸில் என்ன பார்க்கணுன்னா, அதுக்கு நம்ம எப்படி ஒரு டிப்ஸ் வச்சு படிச்சிருப்போம். ஸோ அது நம்மளுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும், அது நம்மளுக்கு யூஸ் பண்ணிவிடும். ஸோ அது மூலிமா ஒரு 40 கொஸ்டின்ஸை போட முடியுமா, போட்டுடலாம். இப்போது அதை வச்சு நம்ம உள்ளக்குள்ளே போகும்போதே ஒமிஷன்ஸ் மெத்தடை நிறைய யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த முறையில் ஃபாலோ பண்ணாலும் நம்ம மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை அடிக்க முடியும். அதே மாதிரி தெரியாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் எதனா ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம அது தேர்ட் ரவுண்டில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் தப்புகளை குறைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட் மேலே தப்பு கிடையாது, அது பசங்க ப்ராக்டிஸ் அது எனக்கு தப்பாக தெரிஞ்சுது. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. லாஸ்ட் மினிட்ல ஷேடிங் தப்பாக பண்ணிடுவோம். டைம் நம்மளுக்கு நிறையா இல்லையே, படித்ததுலேயே டைம் நிறைய போயிடுச்சு அப்படின்னா ஷேடிங் கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே
நம்ம ஷேடிங் எப்படி பண்ணணும், அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக ஷேட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு மார்க் வந்து ரிடக்ஷன்ஸ் இருக்குது. 5 மார்க் ஏதோ சம்திங் ரிடக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மார்க்கை நம்ம ஏன் விடணும்? நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து 1 மார்க் 2 மார்க்கில் போகிறவங்க எத்தனை பேர், அந்த 5 மார்க்கெல்லாம் நம்ம எதுக்கு விடணும்? இது கன்ஃபார்மாக தெரியல, அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் டெஸ்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த முறை வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாவே கை கொடுக்கும். ஃபஸ்ட்டு 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற 1லேருந்து 100 அல்லது 1லேருந்து 200 ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அடிங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு அடுத்து ஒமிஷன் மெத்தடில் எடுத்துகிட்டு வந்து அடித்து பாருங்கள். தேர்டு வந்து நம்ம எப்படியாவது ஒரு ஹிண்ட்டு வந்து வச்சுருந்து படிச்சிருப்போம், அந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். அதுலேயுமே கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்டு கொஸ்டின் பேப்பரை ஒரு 3 ரவுண்டு போனால் தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா எங்கே விட்டுருக்கோம், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.